தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பையா போறீ சார், நல்லா இருக்கீங்களா? சார் கான்செர்ட் போடலாமா? வாங்க பாலமுருகன். அது இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன் சார். ஸ்டாண்டப் காமெடி நீங்கள் நின்னாலே உட்காந்த மாதிரி தான் இருக்கு. அசத்திருக்க. எப்பயுமே 2 ஆண்டி சண்டை எதனா பொருளி பேசுகிறது உண்டு. இப்போ போலி டாக்டரை பற்றி பொருளி பேசுகிறாங்க. ஏண்டி ஆப்ரேஷன் வேண்டான்னு டாக்டர்கிட்ட போனியே, அதுக்கு டாக்டர் என்ன சொன்னார்? நீ ரொம்ப பிழைக்க தெரிஞ்சவம்மா, இனிமேல் நீ என்கிட்ட வந்துட்டல, என்கிட்ட பொழைச்சிட்டல, இல்லை எங்கே போனாலும் நீ பொழைச்சிப்ப. சோம்பேறித்தனத்தை பார்த்தீங்கன்னா இவனுங்கள மாதிரி சோம்பேறித்தனம் யாரும் பார்க்க முடியாது. இப்படி தான் ஏண்டா மாப்பிள்ள, நம்ம ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்டா. இனிமேல் ஒரு பட்டன் அமுத்துனா நம்மளுக்கு இட்லி ஊட்டி விடும், சட்னி ஊட்டி விடும், எல்லாம் ஊட்டிடும். சரி சரி, அந்த பட்டனை யார் அமுத்துறது? எப்படியப்பட்ட சோம்பேறித்தனமாக இருப்பான். இதே மாதிரி தான் 2 லவ்வர்ஸ் பேசிக்கிறாங்க. ஏண்டா ரமேஷ், நேற்று எலி பிடிக்கணும், நீ பிடிச்சிட்டியா? அது ஏன் கேட்குற விமலா? நானும் எலி பிடிக்கிறதுக்கு வடை வாங்கி வச்சேன். வடை வாங்கிறதுக்கு செலவாயிருமேனு வடைன்னு பேப்பரில் எழுதி வச்சேன். அந்த எலி என் வீட்டில் வளருதுல, எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கோம். நான் தான் எலின்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. ஏண்டி கமலா, இனிமேல் சினிமாவுக்கு போகிற செலவை குறைச்சிக்கோ. நம்ம சம்பளம் வாங்குறதோட உன் சினிமா செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்க, இனிமேல் நான் வண்டி போயிட்டு வரேன். பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்காங்க. இனிமேல் ஸ்கூலில் நடக்கிற காமெடி பெருங்காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் வந்தார். ஏண்டா அரை மணி நேரமாக நாய் கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த லாஸ்ட் பெஞ்சு ரமேஷ் எங்கடா போனால்? உங்களுக்கு சங்கிலி வாங்கிறதுக்காக போயிருக்காங்க சார். அந்த மணி எங்கடா போனால்? சார் உங்களுக்கு பிஸ்கெட்டும் பாலும் வாங்க போயிருக்காங்க சார். நன்றி நன்றி நன்றி. அதாவது சார், மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ 2வது தடவை பார்க்குறேன் பாலமுருகனை. இது ஒரு முருகன் இல்லை, அறுபடை முருகனும் உள்ள இருக்காரு. ஓகே பாலமுருகன், ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. இன்னும் நிறைய பண்ணி அசத்தணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? அது எனக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. இனிப்புனா ஜாங்கிரி, காரம்னா வடகிரி, நகைச்சுவைனா அது நம்ம வையாபுரி. வணக்கம் சார், உங்களையும் வருக வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு மிமிக்ரி தான் சார். அதாவது அசத்தப்போவது யாரு மிகப்பெரிய ஹிட்டான ஷோன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இதை பார்த்து சிரிக்காத ஆளுகளே கிடையாது. மொழி தெரியாதவங்க கூட பார்த்தா சிரிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து உயிரில்லாத பொருட்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கான்செப்டாக பண்ண போகிறேன். முதல்ல நார்மல் வாய்ஸ் எப்படி இருக்கும், அது சிரிக்கும் போது எப்படி இருக்குங்கிறத பண்ண போகிறேன் சார். ஓகே கிரேட், அசத்திருங்க. தேங்க்யூ சார். முதல்ல ஒரு ஹெலிகாப்டர் நார்மலாக சுற்றும் போது எப்படி சுற்றும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் அது சிரிச்சா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதோ ஹெலிகாப்டர் சவுண்ட். இதே ஹெலிகாப்டர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு அது எப்படி சிரிக்கும்? ட்ரெயின் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து சிரிக்குது, அது எப்படி இருக்கும்? இப்போ அடுத்ததாக டிஃப்ரெண்ட்டாக மதன் பாபு சார், உங்கள் வீட்டு கதவு சிரிக்குது. நார்மலாக ஒரு கதவு எப்படி திறக்கும்போது சவுண்டு வேணும்னா இப்படி இருக்கிற கதவு சவுண்டு. உங்கள் வீட்டு கதவு அதுவும் முக்கியமாக எப்படி சிரிக்குதுமா? நன்றி. அடுத்தது நார்மலாக ஒரு டெலிஃபோன், அது ரிங் அடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிற டெலிஃபோன்
சிரிக்கும்போது எப்படி இருக்கும்? நன்றி. கடைசியாக வந்து ஒரு பைக், அது வந்து நார்மல் சவுண்ட் எப்படி இருக்குன்னா, இது வந்து சிரிச்சுட்டே அந்த பைக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை, முதல்ல இந்த கான்செப்டை எடுத்ததுக்காகவே உங்களை பயங்கரமாக பாராட்டு. ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், ஒரு அகரிணை பொருட்கள் அதுங்க சிரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சுங்க பாருங்க. ரொம்ப எக்ஸலண்ட் ஐடியா. அண்ட் அசோக், இந்த பொருள் வந்து உயிரில்லாத பொருள்லாம் பேசுறது சிரிக்கிறதுலாம் நீங்கள் சொல்லும்போது கல்யாணத்தில் ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் ஒன்று. இலையில வந்து பக்கத்து இலையில் இருக்கிறவர் பல்செட்டை கைட்டி இலையில வச்சார். உடனே பக்கத்தில் இருக்கிறவர், எனக்கு அந்த ஐட்டம் போடவே இல்லையே. இன்னொரு ஆள் அந்த பக்கம் போயிட்டு, இவனை வர பெரிய அசடு, அதை பார்த்துட்டு இலை கீழே ஒருத்த உட்காந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அலோ சார்ன்ட்டு போயிருக்கான். அதை பார்த்து எனிவே இன்ஸ்பிரேஷன் நிறைய வருது உங்களெல்லாம் பார்த்தா. தேங்க்யூ ஸோ மச். மதன் பாபு சாரை எவ்வளவு வாட்ச் பண்ணியிருந்தா அவங்க கதவை நீங்க வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கூடவே இருக்காரு. ஆமா. அப்புறம் ஆம்புலன்ஸ் சவுண்ட் இருக்குல்ல சார், அந்த பமல் கே சம்பந்தம் படம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவருக்கு அந்த வயிற்றுல வாட்ச் வச்சோடனே அப்படி வலிதில் பிடிப்பாரு கமல் சார். பிடிச்ச உடனே வந்து அங்கே ஒரு சவுண்ட் கொடுப்பேன் நான். அதான் வந்து ஆம்புலன்ஸ் மேலே த்ரோ பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஆம்புலன்ஸ்க்காக கொடுக்கல, ஆனால் ஒரிஜினலாக படத்தில் வந்து என்னோட வாய்ஸ் தான் வந்திருக்கும். கத்துனாங்க ஸ்பாட்டில் வந்து ஐயோ ஐயோ, ஏன்னா அவர் வழியில் பிடிச்ச நெஞ்ச பிடிப்பாரு, ஐயோ 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 ஐயோம்பேன். அதை ஸ்பீடாக சொல்லிட்டு அங்கே டப்பிங்கில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேலே த்ரோ பண்ணாங்க. ஒருத்தர் மாதிரி பேசுறது ஈஸி, ஒருத்தர் மாதிரி இப்போ அவர் மாதிரி சிரிச்சு காமிச்சிடலாம். ஒரு இன்னொரு நடிகர் மாதிரி அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி சிரிப்பார், சிரிச்சுட்டு எப்படி பேசுவார் பண்ணி காமிச்சிடலாம். அதே மாதிரி உணர்வுகள் இல்லாத இந்த சோபா எப்படி நகட்டினா சிரிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையில் அது ஒரு 10 தடவை நீங்கள் நகட்டி பார்த்துருந்தா தான் அதை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் இதுக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்க. வெளியே கூட நம்ம ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த டீ கடைக்கும் மரத்துக்கும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கார். நேற்றே என்னை கூப்பிட்டார் ராஜ்குமார் சார், வர சொன்னார். நான் தான் சரி வரேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் வந்து சொல்லி காமிச்சிட்டேன்லாம், இன்னொரு தடவை நான் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை சுற்றி ஒவ்வொருத்தராக பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பர்சனல் உழைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஷோக்கு வெற்றி. நிஜமா, அதாவது நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா கூட உடனே வந்து ஸ்டேஜ் ஏறிடுறது இல்லை. இருங்க இன்னும் கொஞ்சம் நான் என்னை தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வெளியே சுற்றுறீங்க பார்த்தேன். அதை பார்த்தேன் நான் வெளியே. ஒரு ஷோக்கு இன்னொன்று பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் இதோட வெற்றிக்கு காரணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கானுங்க